திரு மதுக்குராமலிங்கம், இங்க அரசே நடவடிக்கை எடுத்தாலும் அதுல பாகுபாடு இருக்கு. இங்க மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் மேல நடவடிக்கை இல்லை, ஆனா ஏன் இதுக்கு மட்டும் நடவடிக்கை, ஏன் பாரபட்சமான அணுகுமுறை அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இல்ல இதுல என்ன பாரபட்சமான நடவடிக்கை? நான் என்ன கேட்கிறேன்னா, எப்படி நண்பர்கள் தங்க வரதராஜனும் நண்பர் ஸ்ரீராமும் இந்த மகாவிஷ்ணு போன்ற மட்டமான மடையர்களை ஆதரிக்கிறாங்கன்னு தெரியல. ஆன்மீகம் என்பது ரொம்ப உயர்ந்த பொருளில் ஆனதுங்க. நான் என்ன கேட்கிறேன், சங்கர் ஒரு மாற்றுத்திறனாளி, பார்வை குறைபாடு உடைய ஒரு தமிழ் அறிஞர். அவரை விடவா திருக்குறளை ஆழ்ந்து படிச்சிருப்பாரு? இந்த 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு ஏமாத்திட்டு திரியிற இந்த பரம்பொருள் அறக்கட்டளை வச்சுக்கிட்டு அவர் பேசுற யூடியூப் எல்லாம் பாருங்க, எவ்வளவு அசிங்கமா அருவருப்பா இருக்கு. அதே திருக்குறள் தான் இருக்கு, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்கிற குறளுக்கு அருமையான ஒரு உரை தன் வாழ்க்கையால் எழுதி கொண்டிருக்கிறார் சங்கர். அவரை விடவா அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நம்பிக்கையை கொடுத்துட முடியும்? நான் என்ன கேட்கிறேன், நண்பர் போற போக்குல சொல்றாரு, பாஜக தாங்க இந்துக்களுடைய முதல் எதிரி. நீங்கள் பட்டியலிட இந்துக்களுக்கு எதிரி, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எதிரி. ஒரு சில பேருடைய அவங்களைத்தான் இந்துக்கள் சொல்லி நீங்க 97% பேரை நீங்க பாதிக்க வைக்க முயற்சி பண்றீங்க. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, இந்துக்கள் உச்சரிக்கிறது சொல்லுகிற இந்த மகாவிஷ்ணு இவர் பேசுறது ஆன்மீகமே இல்லைங்க. எவ்வளவோ பேர் ஆன்மீகம் அழகா பேசியிருக்காங்க, இவர் பேசுறது ஆன்மீகமே இல்லை என்பதுதான் பிரச்சனை. எனவே நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்திய அந்த பிரிவின் கீழ் உடனடியாக அவர் கைது செய்யப்பட வேண்டும். அவர் எப்படி தலைமறைவானார்னு தெரியல, எந்த மந்திரத்தை சொன்னார்னு தெரியல, நெருப்ப மலையா பொழிஞ்சிட்டாரா அல்லது ஒரு மந்திரத்தை சொல்லி அதெல்லாம் வந்துங்க அறிவுக்கு ஏதாவது பகுத்தறிவுக்கு பொருந்தக்கூடியதா இருக்கிறா? இவரை போன்றவர்களிடம் பள்ளி கல்வித்துறையினுடைய உயர் அதிகாரிகளும் அந்த கல்வித்துறையும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கு. அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும். இதுல என்ன பிரச்சனைன்னா, நான் உன்னை சொல்லி முடிக்கிறேன், இது எங்க இருந்து இந்த மகாவிஷ்ணுகள் உருவாகிறாங்கன்னா, இந்த நாட்டினுடைய பிரதமரே என்ன சொல்றாரு, இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அந்த காலத்திலேயே நடந்துருச்சு, அதற்கு ஒரு கடவுள் பெயரை சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே விமான பயணம் இருந்தது, அது புராணத்தில் இருக்கிறது கற்பனை. ஆனா இன்னைக்கு இருப்பது அறிவியல். உயர்ந்த பொறுப்புகளில் இருப்பவர்கள் பேசுவதால் தான் மகாவிஷ்ணு போன்றவர்களுக்கு அந்த தைரியம் வருகிறது. எனவே பாவம் புண்ணியம்னா நீங்க தனிப்பட்ட முறையில வச்சுக்கோங்க, எங்க பிள்ளைகளை தயவு செய்து கெடுக்காதீங்க. நீ படிக்காம இருக்கிறதுக்கு கூட நீ செஞ்ச பாவம், நீ படிக்க கூடாது, காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்து அப்படின்னு சொன்ன கல்வி முறையை எதிர்த்து தான் என்னுடைய குழந்தைகள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வராங்க. எனவே இத்தனை விஷ கிருமிகளிடம் தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கையா இருக்கணும். இந்திய மாணவர் சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. இவர்களை ஒரு மகாவிஷ்ணு இல்ல, இன்னும் எத்தனை மகாவிஷ்ணுகள் பள்ளிகளிலே உலவிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேர்ல உள்ள நுழைறாங்க, ஆன்மீகம் பேர்ல நுழைந்தால் தமிழக பள்ளி கல்வித்துறை இவர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.